லோட்டஸ் டெம்பிள் இது டெல்லியில் இல்லைங்க. எல்லாத்துக்குமே லோட்டஸ் டெம்பிள் டெல்லியில் இருக்க தெரியும். ஆனால் இது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே அழகான ஒரு லோட்டஸ் டெம்பிள் கோயில் தாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஞ்சு ஸ்பூன். இந்த லோட்டஸ் டெம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில்கூர் போனோம் இல்லையா, சில்கூர் போயிட்டு வர்ற வழியில் ஓம் சாந்தி மியூசியம்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே ஓம் சாந்தி மியூசியத்துலேருந்து வர்ற வழியிலேயே ஒரு மெயின் ரோட்லேயே ஒரு யூடர்ன் போட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த லோட்டஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய கமல்தாம் டெம்பிள் அது நம்மளுக்கு ரீச் ஆயிடலாம். இது ரோட்டு மேலேயே தாங்க இருக்கும். சைடில் இந்த மாதிரி அழகாக பார்க் மாதிரி பண்ணி பெஞ்சஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த சைடு ஸ்டோன் பெஞ்சஸ்லாம் வந்து அழகாக கட்டியிருக்காங்க. மார்னிங் ஈவினிங்லாம் வந்துன்னா சூப்பராக இருக்குது. வெயில் இருந்தாலுமே நல்ல காற்று, ஒரு மாதிரி ஜில்னஸாக சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கோயிலுக்கு ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஒரு பெரிய கலசம் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே வந்து ரெண்டு சைடும் சாமி வச்சுருக்காங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் அந்த கலசம்லாம் வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து சாமி இருக்குது, திற போட்டிருக்காங்க, நம்ம பார்க்க முடியல. இது அழகாக வந்து ஒரு லோட்டஸ்க்கு நடுவில் வந்து அந்த கோயில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஒயிட் கலர் கோபுரத்தில் வந்து நைட்டு வந்து லைட்டு போடையில் அப்படி வந்து தக நமக்கு வந்து அவ்வளவு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு நைட்டு போக முடிச்சுன்னா ஒரு டைம் நைட்டு போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் கோபுரம் நைட்டில். பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. ஜூஸு, சாப்பாடு, டீ, நம்கின் எல்லாமே வந்து கிடைக்குது. அழகாக வந்து டைனிங் ஹால் வந்து நீட்டாக இருக்குது. வாஷ் பேஷன்லாம் வச்சு சூப்பராகவே இருக்குது பிளேசஸ்ஸு. இது உள்ளேயே ஒரு பார்க் இருக்குங்க. 20 rupees வந்து டிக்கெட்டு பார்க்குக்கு. பெரியவங்க குழந்தைங்க யார் வேணாலும் போய்க்கலாம். உள்ள இந்த மாதிரி நிறையா விளையாடுறதுக்கான ஐட்டங்கள்லாம் நிறையாவே இருக்குது. இது பெரியவங்களும் போய் விளையாண்டுக்கலாம், அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் டிக்கெட்டு. உள்ளே இந்த மாதிரி பார்க்குக்குள்ளே பெரிய கார்டனும் இருக்குது. நம்ம போய் உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி சாப்பாடுலாம் கொண்டு போனால் கூட உள்ளே வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி சின்னதாக ஒரு கோசாலை கூட இருக்கு உள்ள. இப்போ கோயிலுக்கு ரெண்டு சைடு இந்த மாதிரி நல்ல பெரிய யானை இருக்குது. ஸோ கம்பீரமாக அழகாக வந்து சூப்பராக வந்து டிசைன் பண்ணி இப்போ நம்ம மேலே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிள்ளையார் இருப்பார். அதுக்கப்புறம் பெருமாள் எல்லாம் சுற்றி இருக்காங்க. அதாவது ராமர், சீத்தை, லக்ஷ்மணர், ஹனுமன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர், ராதை. பட் உள்ள மெயின் காட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவா டெம்பிள் தாங்க இது. உள்ளுக்குள்ளே வந்து சிவன் இருக்கார். வெளியில் வந்து பெருமாளுடைய அவதாரங்கள்லாம் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. நரசிம்ம அவதாரம் எல்லாமே. ஒரு சைடு பிள்ளையார் இருக்காரு, ஒரு சைடு ஹனுமார் இருக்காரு. உள்ள மெயின் கார்டு பார்த்தீங்கன்னா சிவா தாங்க. நம்ம வந்து காசு பே பண்ணோம் அப்படின்னா அபிஷேகத்துக்கு நம்மளே போய் நேரடியாக நம்ம கையாலேயே சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம்.
நீங்கள் சில்கூர் போகையில் ஓம் சாந்தி மியூசியம், நம்ம கமல்தாம் டெம்பிள்லாம் கண்டிப்பாக ஒரு டைம் அப்படியே விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு கோயில்.